விமென்ஸ் டே அப்படின்னாலே அதுல பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்றத தாண்டி அதுல கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, நிறைய விமென்க்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கீழே இறங்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். பட் இந்த விமென்ஸ் டே நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். விமென்ஸ் டேல ஹர் ஸ்டோரிஸ்ல 7, 8, 9 3 நாள் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க, பாதிக்கு பாதி. அதுல நிறைய புக்ஸ் எனக்காக நான் வாங்கிக்கிட்டேன், 20 புக்ஸ் அரௌண்ட். ஸோ அதை பத்தி இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். பட் எனக்கு அதை விட என்னன்னா, அந்த புக்கை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் தானே, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கரெக்டா நேத்து விமென்ஸ் டேக்கு கிஃப்ட்ஸ் கிடைச்சது, புக் கிஃப்ட்ஸ் கிடைச்சது. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. விமென்ஸ் டே அன்னைக்கு ஒருத்தங்க வீடு தேடி வந்து புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி. அப்படிதான் எனக்கு நேத்து வந்து எனக்கு புக் வாங்கிட்டு வந்தது இல்லாம என் பசங்களுக்கும் வேற ஒரு புக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ லவ் இட் when people start giving gifts even to my children. ஹர்ஷினி அப்படிதான், எப்போ கிஃப்ட் அனுப்பினாலும் ஒரு குட்டி எரேசராவது அனுப்பிடுவாங்க, this is for your kids அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வாட்டி வந்து அபியும் வந்து எனக்கு என் குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தது. அதுவும் விமென்ஸ் அக்கா, இது உங்களுக்கு விமென்ஸ் டே கிஃப்ட் அப்படிலாம் கொடுக்கல, பட் எனக்கு விமென்ஸ் டேல இந்த கிஃப்ட் கிடைச்சது. இட் வாஸ் வெரி தாட்ஃபுல். ஏன்னா யூஸ்ட் புக்ஸ் ஃபேக்டரிக்கு அவ போயிருக்கா, அவ புக்ஸ் வாங்கணும்னு நினைச்சிருக்கா. வை டஸ் ஷி ஹேவ் டு கெட் இட் ஃபார் மீ டூ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த 3 புக்ஸும் கிடைச்சது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் வந்து சாரி கொஞ்சம் ஆடிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அவசரத்துல இல்ல ஆர்வ கோளாறுல ஸ்கூல்ல தள்ளி விட்டேன். ஸோ இந்த புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூஸோட புக் இது. ஸோ இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு புக் ஃபேக்டரியில கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்பவே முடியாது. எனக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வந்து அவ்வளவு புதுசா இருக்கு இந்த புக்கு. அண்ட் எலினார் ஓலிஃபண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இந்த புக்கும் வந்து நான் ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையான குவாலிட்டியில இருக்கு இந்த புக்கு. அடுத்து இந்த புக்கு த பேட் மதர்ஸ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி, இதுல வந்து நான் குட்டியா ஒரு பிளர்ப் படிச்சேன். அதாவது அதை தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கிடைக்கல. அதாவது என்னன்னா, எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி, எவ்ரி மதர் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு இப்படி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் வி ஹாவ் ஐடியலைஸ்ட் மதர்ஹுட் சோ மச் தட் இட் புட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் அஸ். ஒரு அம்மா இப்படிதான் இருக்கணும், ஒரு தியாகத்தின் பிம்பமா, தியாக சுடரா, தனக்குன்னு வாழ்க்கை எதுவுமே அமைச்சிக்காம, தன்னுடைய வெறுப்புகள்னு எதுவுமே இல்லாம அப்படிங்கிற மாதிரி பயங்கர கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஆல்ரெடி விமெனுக்கே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, அதையும் தாண்டி மதருக்கு வேற வகையான கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த பிளர்ப் எனக்கு படிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி இட் வாஸ் வெரி அஷ்யூரிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை நான் ஆக்சுவலி கேள்விப்பட்டதில்லை, பட் பிளர்ப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சீக்கிரமா அதை படிச்சிடணும்னு நினைக்கிறேன். அண்ட் அ சேஞ்ச் இஸ் கோனா கம் அப்படின்னு ஒரு புக்கு. இது வந்து செல்ஃப் ஹெல்ப்பா இல்ல, ஆக்சுவலி இது ஃபிக்ஷன் அப்படின்னு தான் அவன் சொன்னா என்கிட்ட, கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அது மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் டைட்டில் வந்து நல்லா இருக்குல்ல, சேஞ்ச் இஸ் கோனா கம் அப்படின்னு சம்திங் பாசிட்டிவா சொல்ற மாதிரி. ஸோ விமென்ஸ் டேக்கு கூட எனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு very lovely people I have gained here அப்படின்னு சொல்றதுல நான் வந்து பெருமைப்பட்டுக் கொள்கிறேன், சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். And I can never thank people enough for all the love they are showing me. So thank you so much, Abhi. தொடர்ந்து வாசிப்போம். Bye.